விஜய் வந்து பெரம்பூரில் நிற்பார் அப்படின்றதுல அது ஒரு யூகம் இருக்குது. அது ஓகே, அது நின்னாலும் நிற்கலாம், நிற்காத போனாலும் போகலாம். ஆனால் புஷி ஆனந்த் தமிழ்நாட்டிலே நிற்பாரான்னு கேள்விக்குரிய. அவருக்கு பாண்டிச்சேரி தான் முக்கியம். அவருக்கு அவர் அங்கே தான் எம்எல்ஏ ஆனார் புஷி தொகுதியில். அங்கேயும் எலெக்ஷன்ஸ் வருது. அங்கே என்ஆர் காங்கிரஸோ வந்து என்ஆர் காங்கிரஸும் தாவேக்காவும் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க கூட்டணி. என்ஆர் காங்கிரஸ் வந்து பாஜக விட்டு வெளில வந்துடுவாங்க போல இருக்குது. புஷி ஆனந்த் அங்கே போட்டி போட்டு அங்கே மந்திரியாக தான் விரும்புவாரே தவிர இங்கே போட்டி போட மாட்டார் புஷி ஆனந்த். அதனால் அவரை விட்டுடலாம். அவர் இங்கே போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாதுன்னு என்னோட கருத்து. அவர் பாண்டிச்சேரியில் புதுச்சேரியில் தான் போட்டி போடுவார். இவர் பெரம்பூரில் போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள். இவருக்கு வந்து விருதாச்சலம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, விக்கிரவாண்டியெலாம் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அப்புறம் பெரம்பூரும் அதில் ஒரு தொகுதியாக இருக்குது, அவ்வளோதான். விருதாச்சலம் விக்கிரவாண்டியில் தான் ஒரு முதல் மாநாடு போட்டார் அவர். அங்கே நல்ல கூட்டம் அவர் கூடிச்சு. அவர் என்ன நினைக்கிறாரு, பட்டியலின மக்களும் வன்னியர்களும் அவருக்கு மத்திய மாவட்டங்களில் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறார். எப்படி விஜயகாந்த் விருதாச்சலத்தில் போட்டு வின் பண்ணாரோ அந்த மாதிரி விருதாச்சலத்தையும் ட்ரை பண்ணுறாரு. அங்கே கொஞ்சம் வன்னியர்கள் அதிகமாக இருக்காங்க, பட்டியலினத்தோடும் ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ 2 பேரும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க விக்கிரவாண்டி விருதாச்சலத்தில்னு அவர் நினைக்கிறார். அந்த 2 தொகுதியும் அவர் சவுத் பக்கம் போக விரும்பல, அந்த மத்திய மாவட்டங்களில் தான் இருக்கணும்னு விரும்புகிறார். அதே சமயம் சென்னை வந்து அவருக்கு வந்து பெரம்பூர் வந்து சென்னையில் வந்து பல சர்வேக்கள் எடுத்து பார்த்ததில் அதிமுகவோட தாவேக்கா 2வது இருக்குது. திமுக தாவேக்காவுக்குமான போட்டியாக தான் பல தொகுதிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சென்னையில் 16 தொகுதிகள் இருக்குது. அதுக்கடுத்து 8 தொகுதிகளில் வந்து திமுக கொடுத்து தாவேக்கா தான் இருக்குன்றாங்க. அதிமுக வந்து 3வது இடத்துல இருக்குன்றாங்க. அதிமுக சென்னையில் அவ்வளோ போராக இருக்குது ரொம்ப. ஸோ அதனால் சென்னையை அவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா, அந்த பர்டிகுலர் தொகுதியை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் அது வந்து ஸ்ட்ராங்கான டிஎம்கே பேஸாக இருக்குது. ஸ்ட்ராங்கான டிஎம்கே பேஸ்னால் கிட்டத்தட்ட 52லேருந்து இதுவரையும் நடந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 8 தடவை அவங்க திமுக தான் வின் பண்ணியிருக்கு. 2 தடவை ஏடிஎம்கே வின் பண்ணியிருக்காங்க, ஒரு தடவை சிபிஎம்லாம் அங்கே வின் பண்ணியிருக்காங்க, அப்புறம் சோஷியலிஸ்ட் கட்சிலாம் பழைய காலத்தில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 8 தடவை இப்போது வின் பண்ணது, போன எலெக்ஷனில் வின் பண்ணது திமுக தான் அங்கே வின் பண்ணியிருக்கு. ஆர்டி சேகரன் அவர் தான் வின் பண்ணார். ஸோ இந்த வாட்டியும் அவர் வின் பண்ணுவாரா, அங்கே இந்த வாட்டியும் அவர் நிற்பாரான்னா அவர் நிற்பாரான்னு தெரியாது. விஜய் அங்கே நிற்கிறார் அப்படின்ற பட்சத்தில் விஜய் ஏன் அங்கே நிற்கிறார் அப்படின்னா, ஒரு சென்னையில் இருக்கிறதுனால நிற்கிறாரா அப்படின்னா, பெரம்பூர் வந்து ஒரு நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் இதுன்னு நினைக்கிறேன். அதாவது அதுக்கான வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஏன்னா தலித்துகள் அதிகமாக இருக்கிற ஒரு தொகுதியாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி தொகுதியில் வந்து வெற்றி பெறுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் கிறிஸ்டியன்ஸ் நிறையா இருப்பாங்கன்னு நினச்சிட்டு அவர் அங்கே போகிறாரு. அது கிறிஸ்டியன்ஸ் அங்கே அதிகமாக இருக்கிற மாதிரி சொல்ல முடியாது. அங்கே வந்து தலித்துகள் தான் அதிகமாக இருக்காங்க. ஒரு காலத்தில் ரிசர்வ்டு தொகுதியாக இருந்தது. அது தொகுதி ரீஆர்கனைசேஷனில் அதை மாற்றிட்டாங்க அது ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து இப்போ அது வந்து ரிசர்வ் தொகுதியாக இல்லை. ஒரு காலத்தில் அது ரிசர்வ் தொகுதியாக இருந்திருக்கு, இப்போ வந்து ரிசர்வ் தொகுதியாக இல்லை. அதனால் அங்கே அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து வின் பண்ணுறதுன்றது வந்து திமுக ஸ்ட்ராங்காக இருக்கிற ஏரியாவாக இருக்கிறதுனால அங்கே ஒரு போட்டி போட்டால் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும்.